வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் சர்வதேச மையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து சீமான் போராட்டம் நடத்த இருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் கேட்கலாம். தேவநாதன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் வடலூர்ல வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை அமைந்துள்ளது. இந்த சத்தியஞான சபை அமைந்துள்ள பெருவெளியில தமிழக அரசு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்து அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டது. அப்பொழுது அப்பகுதி மக்கள், அதாவது பார்வதிபுரம் பகுதி மக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் இந்த பெருவெளியில் சர்வதேச மையத்தை அமைக்கக்கூடாது, வேறு ஏதாவது வடலூரில் வேறு ஏதாவது ஒரு பகுதியில அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா நாளை நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு போராட்டமானது அங்கு நடைபெறும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் மற்றும் சீமான் இந்த போராட்டத்தில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இதுக்காக காவல்துறை கிட்ட அனுமதி வேண்டி அவர்கள் ஒரு அனுமதி கடிதத்தை கொடுத்திருந்தாங்க. ஆனால் தற்பொழுது கடலூர் மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் அமுல்ல இருக்கிறதால அரசியல் கட்சியினர் தலைமையில போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த அனுமதி மறுத்த நிலையிலும் நாளை சீமான் தலைமையில அங்கு போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் என நாம் தமிழர் கட்சியினர் அறிவித்திருக்கிறாங்க.